தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள்ன்றது காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே ஏன் அதிகரிச்சதுன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா, பீகாரில் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கன்னு இந்த மடைமாற்றும் வேலையை தான் திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கு. மற்ற மாநிலங்களோடு தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. நீங்கள் சீரழிவு ஏன் சீர்கேடு ஏன்றதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு விஜய் வந்தாரு, உட்கார்ந்தாரு, நடந்தாரு, போனாரு, அங்கே போகல, இங்கே போகல, இதே தானே தொடர்ச்சியாக உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. எஸ்ஏஆர் ஆர்ப்பாட்டத்திலையும் விஜய் பங்கேற்கலன்ற குற்றச்சாட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நடத்தினதுக்கு பதில் சொல்றதுக்கு அறிவில்லாதவர்கள் அறிவு திருவிழான்ற ஒரு பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நடத்தினதுக்கு பதில சொல்லுங்க. இங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் 38 மாவட்டங்கள்லயுமே இன்னைக்கு பங்கெடுத்து இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்களே. இதையெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க? உதயநிதி சொல்றாருல, அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துவான் அப்படின்றாரு. எந்த அறிவு திருவிழா? எய்ம்ஸுக்கு செங்கல் ஒண்ணு எடுத்துட்டு போனீங்கல்ல, எய்ம்ஸை மீட்டு கொண்டு வந்துருவோன்னு, அந்த அறிவு திருவிழாவா? வராத நீட்டை நாங்க மேஜிக் வச்சிருக்கோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினார, அந்த அறிவா? மூடப்பட முடியாத சாராயத்தை யாரு தாளியும் அறாதுன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களே, அந்த அறிவா? வைஃபை கனெக்ஷனோட டேப் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே, அந்த அறிவா? திமுகவுக்கு அறிவு பத்தி பேச தகுதியே இல்லைன்றீங்களா நீங்க? என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நாங்க உங்க பேரம் போற மாதிரியும் உங்க மகன் போற மாதிரியும் டிஃபெண்டர் கார்ல போகணும்னு சொல்லல. சைக்கிள்ல போக முடியலனாலும் அவங்க தன்னிறைவா 3 வேளை சாப்பிடக்கூடிய அளவுக்காவது இருக்கணும்னு சொல்றோம். தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்துட்டாரு. திடீர்னு முளைச்சிருச்சா வயிறு தூய்மை பணியாளர்களுக்கு? சோரே கேட்கல, அவங்க நிரந்தர பணி தான் கேட்டாங்க. அதை தான் கேட்கிறேன். நீங்க இன்னும் எனக்கு எதுக்கு யாசகம் கொடுக்குறீங்க? என்னுடைய உரிமையை கொடுன்னு கேட்குறாங்க, என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுன்னு கேட்குறாங்க, நான் செய்யக்கூடியதை அங்கீகரின்னு சொல்றாங்க, எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுன்னு சொல்றாங்க. கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உயிர் போச்சுன்னா அவங்க பதில் சொல்லுவீங்களா? கமலஹாசன் வீட்டுக்கு போய் அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல? பிறந்த நாளைக்கு குடும்பத்தோட மருமக வரைக்கும் கூட்டிகிட்டு போய் வாழ்த்து சொல்ல முடியுது இல்ல? அப்ப இவங்கெல்லாம் யாரு தெரியுதா? அவர் அண்ணன் அன்னைக்கு சொன்னது, அவர்கள் பாசிசவாதினா நீங்கள் என்ன பாயசவாதியான்னு கேட்டார். கோயம்புத்தூர் மாணவி பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது ஜனநாயகம் தலையோங்கி நின்றுச்சா? தலை குனிய விட மாட்டோம் என்னைக்கு இந்த தமிழக முதல்வர் சொன்னாரோ அன்னையிலிருந்து தொடர்ச்சியாக அதை விட ஏற்கனவே இருந்த தலைகுனிவை விட இன்னும் தலைகுனிவு அதிகமாக தான் இருக்குது. பிசிகா எம்பி ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, பிரசாந்த் கிஷோர் பீகார்ல மண்ண கவுன மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் மண்ண கவுவாரு அப்படின்றாரு. ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. தேவா, தமிழக வெற்றி கழகம் மண்ண கவுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய கொள்கையில நீங்க முதுகெலும்போட எந்திரிச்சு நில்லுங்க அண்ணன் ரவிக்குமார் சொல்றேன். உங்களுடைய கொள்கையை ஏன் தொலைச்சிட்டீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? இதான் உங்க கொள்கை? திமுக முட்டு கொடுத்து காப்பாத்துறது அவர் உங்களுடைய கொள்கை? இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 26 தேர்தலில் திமுக ஆட்சி அதிகாரில பங்கு கேட்க மாட்டோம்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன இருக்கு? விழுந்தே விட்டான் ஐயான்றதை விட. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். நான் வணக்கண்ணா. ஆனால் எஸ்ஏஆருக்கு எதிராக தாவேகா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் பெண்கள் பலர் கலந்துக்கிட்டு தான் ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு சார்பாக மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எடுபடலன்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கா மகளிர் சார்பாக? தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இந்த தமிழகத்தில் தலைவர் தளபதி அவர்கள் விக்கிரவாண்டி வி சாலையில் ஒரு மாநாடை நடத்த போகிறேன்னு சொன்னாரோ, கட்சியினுடைய பெயரை அறிவித்தாரோ, அன்றிலிருந்தே இது எப்போன்ற ஒரு கேள்வி இந்த இளைய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், இந்த திராவிட கட்சிகள் இப்படியே நம்மளை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய இந்த அரசினுடைய ஒரு செயல்திறனற்ற அரசை பார்க்கும்போது மாற்றம் வேணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஒரு வித்தை தான் அவர் அன்னைக்கு விதைச்சிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. அதற்கான ஒரு சான்றாக தான் அதை நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு வருது. பெண்களுக்கு எதிரான இந்த பாதுகாப்பு சரியா இல்லைன்ற குற்றச்சாட்டும் வரும். இதுவும் அதோட காரணமாக இருக்கலாமா? பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள்ன்றது காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே ஏன் அதிகரிச்சதுன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா, பீகாரில் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கன்னு இந்த மடைமாற்றும் வேலையை தான் திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே நடக்கக்கூடியதை சரின்ற மாதிரி தான் ஒரு தட்டி கழித்து போகக்கூடிய ஒரு வேலையை தான் இங்கே கூட இங்கே கம்மியாக இருக்குன்ற மாதிரி அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்க.
இல்லை அதை தான் சொல்கிறேன். இங்கே வந்து நடக்கிறது சரின்னே சொல்ல மாட்டாங்க அவங்க. நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா வேற ஒன்றை பற்றி பேசுவாங்க. நீங்கள் வந்து இப்போ மகளிர் இந்த மாதிரி கூட நாங்கள் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கான உரிமை தொகை வேணாம். இந்த 70-75 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நாங்கள் இன்னும் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கக்கூடிய சமூகமாக தான் இந்த சமூகத்தை மாற்றி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்போ இந்த சமூக மக்களினுடைய நிலை என்னவா இருக்குன்னு தான் கேட்குறோம். நாங்கள் உங்கள் பேரன் போகிற மாதிரியும் உங்கள் மகன் போகிற மாதிரியும் டிஃபெண்டர் காரில் போகணும்னு சொல்லலை. சைக்கிளில் போக முடியலனாலும் அவங்க தன்னிறைவாக 3 வேளை சாப்பிடக்கூடிய அளவுக்காவது இருக்கணும்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் சாப்பாடு தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்துட்டாரு. திடீர்னு முளைச்சிருச்சா வயிறு தூய்மை பணியாளர்களுக்கு? அவங்க சோறே கேட்கல, அவங்க வந்து நிரந்தர பணி தான் கேட்டாங்க. இல்லை அதை தான் கேட்குறேன். நீங்கள் இன்னும் எனக்கு எதுக்கு யாசகம் கொடுக்குறீங்க? என்னுடைய உரிமையை கொடுன்னு கேட்குறாங்க, என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுன்னு கேட்குறாங்க, நான் செய்யக்கூடியதை அங்கீகரின்னு சொல்கிறாங்க, எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன்னா அதை கொண்டு போய் தனியாருக்கு தாரவார்த்தை கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்போ மக்கள் முன்னாடி மிகப்பெரிய ஒரு வெறுப்பை வந்து சம்பாதிக்குது அந்த திராவிட கழகம். அப்படி தானே பார்க்கப்படுது. இங்கே யாரும் அப்படி கேட்கலையே தேவா. தனக்கான எங்களுக்கான உரிமைகளை கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க, எங்களுக்கான நியாயத்தை கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுன்னு தானே சொல்கிறாங்க. கியூபாவை பற்றி பேசுகிறீங்க, கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறீங்க, உழைக்கும் மக்களை பற்றி ஏன் நினச்சி பார்க்க மாட்டீங்க? கடலில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உயிர் போச்சுன்னா அவன் பதில் சொல்லுவீங்களா? ஒரு உயிர் போச்சுன்னா பதில் சொல்லுவீங்களா? கமலஹாசன் வீட்டுக்கு போய் அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல? பிறந்த நாளைக்கு குடும்பத்தோட மருமக வரைக்கும் கூட்டிகிட்டு போய் வாழ்த்து சொல்ல முடியுது இல்ல? அப்ப இவங்கெல்லாம் யாரு தெரியுதா? அவர் அண்ணா அன்னைக்கு சொன்னது, அவர்கள் பாசிசவாதினா நீங்கள் என்ன பாயாசவாதியான்னு கேட்டார். நீங்கள் பாயாசவாதியா? நீங்களும் பாசிசவாதிகள் தானே. உங்களை யார் நேரடியாக களத்துல எதிர்த்தானோ, நீங்க வந்து இந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரோ, யார் வந்து மக்களுக்கு நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொன்னாரோ, அப்பேற்பட்டவர் வீழ்ந்த கதையை பார்த்துட்டீங்களா? அன்னைக்கு அவரு தான் வந்து பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னாரு, நான் ரிமோட்டை ஏன் தூக்கி அடிச்சேன் பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு, ரிமோட்டை யாரும் மொத்தம் தூக்கிட்டு போயிடக்கூடாது, அதனால இவரே போய் படுத்துட்டாராமா அப்படின்னு. என்ன எந்த விதத்துல எடுத்துப்பீங்க தேவா இந்த கருத்தை சொல்லுங்க. பல பேருக்கு அது புரியவே இல்லைன்னு அவர் சொல்ல. அவர் பேசுறது கமலஹாசன் ஒரு குழப்பவாதின்னு எல்லாருக்குமே தெரியும். கமலஹாசனுடைய பேச்சு ஒரு குழப்பமான பேச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா ஒரு முளத்துக்கு பேசுவார் அவர். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், அதனால தான் ரிமோட்டை தூக்கி அடிச்சேன் அப்படின்னு. ஜனநாயகம் காக்கப்படும்னா நீ வந்து உண்ணாவிரதம் இரு, போராட்டம் நடத்து, சாகும் வரை போராட்டம்னு சொல்லு. உங்களால சொல்ல முடியலையே. இங்க எவ்வளவோ ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? கோயம்புத்தூர் மாணவி பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது ஜனநாயகம் தலையோங்கி நின்றுச்சா? தலை குனிய விட மாட்டோம்னு என்னைக்கு இந்த தமிழக முதல்வர் வந்து சொன்னாரோ அன்னையிலிருந்து தொடர்ச்சியாக அதை விட ஏற்கனவே இருந்த தலைகுனிவை விட இன்னும் தலைகுனிவு அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, பள்ளி குழந்தைகள் கூட அந்த பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாயிட்டே வருது. ஆமா, அரசினர் வந்து காப்பகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தையை கூட்டிட்டு போய் கையும் காலையும் உடைத்து பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய வேலைகளை எங்க பாத்தீங்க? நீங்க சொல்லக்கூடிய பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் கூட இந்த மாதிரி இல்லையே. அதை விட ரொம்ப அநியாயமா கொடுமையாலாம் இருக்குது. ஒரு பக்கம் சாதிய ஆணவங்கள் ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ரவுடித்தனம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகிக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வேலை செய்யக்கூடிய மக்கள் எங்களுக்கான வேலை செய்த ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்கன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே. ஒரு சிலர் எங்களை அங்கீகரிங்கன்றாங்க படித்த பட்டதாரி ஆசிரியர்கள். அப்போ எல்லா தரப்பு மக்களுமே, தூய்மை பணியாளர்கள் உள்பட அனைத்து தரப்புமே போராட்ட காலத்துல தான் இருக்கிறாங்கன்னா, இது யாரை தலைகுனிய விடாம இருக்கிறதுக்கு? இது எந்த சமூக நீதி? இது எந்த கியூபாவுடைய புரட்சி? எந்த பாசிசத்துக்கு எதிரானது? என்னன்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, விசிகா எம்பி ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, பிரசாந்த் கிஷோர் பீகார்ல மண்ண கவுன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து விஜய் மண்ண கவுவாரு அப்படின்றாரு. ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். தேவா, தமிழக வெற்றி கழகம் மண்ண கவுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய கொள்கையில நீங்க முதல்ல முதுகெலும்போட எந்திரிச்சு நில்லுங்க அண்ணன் ரவிக்குமார்னு சொல்றேன். உங்களுடைய கொள்கை ஏன் தொலைச்சிட்டீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? இதான் உங்க கொள்கை? திமுக முட்டு கொடுத்து காப்பாத்துறது அவர் உங்களுடைய கொள்கை? அதாவது 26 சிங்கள இனவாதத்துக்கு ஆதரவாக போன காங்கிரஸ் சொன்னார் இல்ல, இன்னைக்கு முட்டு கொடுக்குறீங்க. எப்படி முடியுது? எப்படி முடியுது இன்னைக்கு? அப்போ அவன் யாரா எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி,
அண்ணா சொன்னாரு சாராய கடையை தான் நடத்தி வாங்கணும்னா அது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமமானது. ஆனா நீங்க எப்படியா இருந்தாலும் நக்கிரலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அங்க ஊராட்சி மன்ற தலைவிகள் 2 பேரும் இங்க இதே திமுக ஆட்சியில ஜெயிச்சுமே ஒரு உட்கார்றதுக்கு சேர் கூட இல்லாம ரோட்ல நின்று அவல நிலையை பார்த்தீங்க இல்லையா? எத்தனை இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னைக்கு என்ன தீர்வு கண்டுட்டீங்க? விவசாயிகள் பிரச்சனைக்கு இன்னைக்கு என்ன தீர்வு கண்டுட்டீங்க? எத்தனை சாதி ஆணவ படுகொலைகள் நடந்தது, என்னத்தை பொங்கி எழுந்துட்டீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 26 தேர்தலில் திமுக ஆட்சி அதிகாரில பங்கு கேட்க மாட்டோம்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன இருக்கு? விழுந்தே விட்டான் ஐயான்றதை விட இது எந்த மாதிரி அரசியல் புரியலையே. ஆட்சியிலே உங்களுடைய கொள்கை என்ன? விசிகாவினுடைய கொள்கை என்ன? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. அதுதான் ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதானே உங்களுடைய கொள்கை. இன்னைக்கு எங்க போச்சு? இடையில காணாம போயிடுச்சா? இல்லை எதுக்காக நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிறீங்க? அவ்வளோ ஒன்று நல்லவர்கள் இல்லையே திமுக காரர்கள். தொடர்ச்சியாக இந்த 4.5 ஆண்டுகளில் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு வராங்க. சும்மா விமர்சனங்களெல்லாம் இல்லை, உண்மையாகவே அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு. ஊழல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் துணை போறீங்களா? இப்போ இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறுமா மாறாதா? அண்ணன் திருமா அவர்கள் ஒரு போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தி அதில் திமுகவினரையே கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சது அண்ணன் திருமா அவர்களுக்கு திருமானன் மீது நான் ரொம்ப நேசம் கொண்டேன். நம்ம வந்து என்னதான் ஒரு சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம்னு ஒரு சின்னதாக ஒரு இயக்கம் வச்சு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு அவரும் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கிறாரு கடந்த காலங்களில். அதுக்கு அடுத்த கட்டம்னா யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்க மாட்டாரு. அண்ணன் வன்னியரசு அனுப்பி வைப்பாரு, சகோதரர் ரஜினிகாந்த் அனுப்பி வைப்பாரு, சானவாஸ் அனுப்பி வைப்பாரு. இவங்க எல்லாருமே துணை பொதுச் செயலாளர், அப்படிதானே? அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு வீரியமா இருந்தவர் இந்த திமுக காரர்களை கூட்டிட்டு வந்து அவர்கள் நடத்தக்கூடிய ஆலையினுடைய அதிபதிகளாக இருக்கிறாங்க. அவங்கள வச்சே போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறதெல்லாம் மக்கள் இன்னைக்கு பார்ப்பாங்களா? எனக்கு அண்ணன் திருமா மேல அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. ஏறக்குறைய 4.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்சி நடந்து. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைக்கெல்லாம் மூடுறதுக்கு வந்து நாங்கள் திமுக வந்து ஒரு கோரிக்கை வைப்போம் அப்படின்ற மாதிரி ரவிக்குமாரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு 4.5 வருஷம்? எதுக்கு? பேப்பர் சும்மா இருக்குன்னா புரியல எனக்கு. பேப்பர் எல்லாம் வாங்கி வச்ச பேப்பர் பிரிண்ட் எடுக்காமல் இருக்குது, நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுப்போன்றதுக்காகவா? இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கணுன்றதெல்லாம் இல்லையே. அப்போ உங்கள் மாநாடுக்கு இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லலைன்னு தானே அர்த்தம். அந்த மாநாடையுமே திமுக மடைமாற்றிச்சு தெரியுமா? ஒன்றிய அரசு இதெல்லாம் காமெடியாக இருக்கா இல்லையா? காமெடியாக இருக்கா இல்லையா? ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம்னு சொன்னாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், தமிழக மாநில அரசு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் நடத்தினதுக்கு பதிலாக ஒன்றிய அரசும் இதை செயல்படுத்தணும். நாங்கள் இப்போ நடத்தினதுக்காக இந்த மாநில அரசாங்கம் ஒரு 1000 கடைகளை மூடி இருக்கு, 500 கடைகளை மூடி இருக்கு, 100 கடைகளை மூடி இருக்கு. ஐயா 50 கடைகளை மூடி இருக்கு, 5 கடைகளை மூடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? 5 கடை தேவா சொல்கிறேன். இங்கே 5000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குல்ல, 5 கடையை மூடுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த கோவையில் அந்த பாலியல் ஒன்று அந்த சம்பவம் நடந்துச்சுல, அது பக்கத்திலே ஒரு மதுக்கடை இருக்கிறதா சொன்னாங்க. அது பார்த்தீங்களா? இல்லை, அந்த இடமே சமூக விரோதிகளின் கூடாரமாக தான் திகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, அங்கே ஏன் இங்கே போனீங்கன்னு திமுகவுக்கு ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர்கள், வாயை ரெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் பேசுனீங்கல்ல. எங்கே போனாலும் பாதுகாப்பு ஏன் இல்லைன்றதை ஏன் பேச மறுக்குது இந்த சமூகம் தான் கேட்குறேன். பாதுகாப்பை பற்றி பெருசாக கவலை இல்லை. காவல்துறை இருக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் நம்ம போகணும். வேற எங்கேயாவது போனா என்ன வெட்டி கொண்டுடுவாங்களா? அப்படி பார்த்தா கூட வெளியில அங்க வெளிச்சத்துல போனாலே வெட்டுறாங்க, செயின் பறிப்பு நடக்குது, இந்த குற்றச்சாட்டுலாம் நடக்குது, குற்ற சம்பவங்கள். அதுக்கு என்ன சொல்லி? இல்லை, இப்போ நீங்க எப்படி கொள்ளையடிச்சு உங்களை நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? கொள்ளையர்களின் கூடாரமாக மாறி இருக்கு இன்னைக்கு தமிழகம். மற்ற மாநிலங்களோடு தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. நீங்க சீரழிவு ஏன் சீர்கேடு ஏன்றதை பத்தி பேசுங்கன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு விஜய் வந்தாரு, உட்கார்ந்தாரு, நடந்தாரு, போனாரு, அங்க போகல, இங்க போகல, இதே தானே தொடர்ச்சியா உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. SAR ஆர்ப்பாட்டத்திலையும் விஜய் பங்கேற்கலன்ற குற்றச்சாட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நடத்தினதுக்கு பதில் சொல்றதுக்கு அறிவில்லாதவர்கள் அறிவு திருவிழான்ற ஒரு பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நடத்தினதுக்கு பதில சொல்லுங்க. இங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் 38 மாவட்டங்கள்லயுமே இன்னைக்கு பங்கெடுத்து இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்களே. இதையெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க? அதான் உதயநிதி சொல்றாருல, அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துவான் அப்படின்றாரு. எந்த அறிவு திருவிழா? எந்த அறிவு திருவிழா? எய்ம்ஸுக்கு செங்கல் ஒன்று எடுத்துட்டு போனீங்கல்ல, எய்ம்ஸை மீட்டு கொண்டு வந்துருவோன்னு, அந்த அறிவு திருவிழாவா? வராத நீட்டை நாங்க மேஜிக் வச்சிருக்கோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினார, அந்த அறிவா? மூடப்பட முடியாத சாராயத்தை யாரு தாளியும் அறாதுன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களே, அந்த அறிவா? ஒய்ஃபை கனெக்ஷனோட டேப் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே, அந்த அறிவா?
இங்க தாவேகா பிரச்சனை ஒண்ணு நடக்கும்போது அங்க ஒரு மரணங்கள் ஏற்படும் போது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முதல்வர், துணை முதல்வர், இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பங்கேற்கும் போது தம்பி தங்கைகள் ஒரு 400 பேர் இதாகி மயக்கம் போட்டு ஃபுட் பாய்சன் ஆகி விழுந்தாங்களே, அங்க ஏன் போகவே இல்லை நாமக்கல்ல? இந்த அறிவா? எந்த அறிவு எனக்கு புரியலையே. இவர் சொல்றாருல அறிவுன்னு சொல்லிட்டு எந்த அறிவை குறிப்பிடுறாரு? ஃபார்முலா ரேஸ் கார் நடத்துறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ஹெலிகாப்டர் ரேஸ் நடத்துறதுக்கு ஒண்ணு வேணும். ஆனா அதுல இறந்தவங்க வீட்டுக்கு இவங்க போவாங்களான்னு தெரியல. அதுக்கு என்ன அறிவு இருக்குன்னு இங்க தெரியல. திமுகவுக்கு அறிவு பத்தி பேச தகுதியே இல்லைன்றீங்களா நீங்க? என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். தகுதி உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இருந்தா என்ன அறிவுன்னு சொல்லுங்க. அறிவு திருவிழா நடத்திட்டு அறிவு உங்களுக்கு காது வழியா வழிஞ்சு ஓடுதுன்னு அர்த்தமா? என்ன தேவை எனக்கு புரியலையே. இந்த தொடர்ந்து முற்போக்கு பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்களே. 18 கோடி செலவு பண்ணி அப்பா ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரம் பண்றது முற்போக்கா? எது முற்போக்கு? எதை முற்போக்குன்னு சொல்றீங்க? இந்த வள்ளுவர் கோட்டத்துல முந்தா நாள் வரும்போது பாக்குறேன் ஒரு முற்போக்கு புத்தக திருவிழா முதல்வர்லாம் போனாரு. என்ன? ஆமா, நீங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு போய்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க. என்ன முற்போக்கு சொல்லுங்க, உங்களுடைய முற்போக்கு சிந்தனை என்ன சொல்லுங்க. பெண்களை சமூகத்தை ரீதியா நாங்க முன்னேற்றோம். எந்த பெண்களை முன்னேற்றிட்டீங்க? தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களா? பாதிக்கப்பட்டதை கேட்டீங்களா? ஏன் கொண்டு வரல? தங்கை ஆசிஃபாக்கு இன்னும் நியாயமே கிடைக்கலையே, நீதியே கிடைக்கலையே. இதுக்காக திமுக என்ன பண்ணிச்சு? இப்போ போராடிச்சா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களையும் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அம்மாப்பட்டினத்தில் 60 வீடுகளை இடிச்சிங்களே, ஒரே ஒரு நாள் தானே அவகாசம் கேட்டாங்க அந்த மக்கள். திடீர்னு வந்து நிற்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் இடிக்காதீங்கன்னு சொல்லலை, உங்களை தடுக்கலை. 70 ஆண்டுகள் ஒரு பள்ளிவாசலை தொழுதுகிட்டு இருந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கிட்டீங்க. சரி, நீர்நிலைகளை பாதுகாத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த ராம்சார் நிலத்தில் இத்தனை ஏக்கரை யார் பிரிகேட் நிறுவனத்துக்கு கொடுத்தது? யார் கொடுத்தது? சிஎம்டிஏ தானே கொடுத்தது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய அரசின் கீழே இருக்கக்கூடிய அத்தனை துறைகள் தானே. அயோக்கியர்கள் தானே நீங்க. அப்போ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஒரு புடி மண்ணாளிட்டு வந்துருங்க பார்ப்போம். சுக்கு நூறாக்கிடுவாங்க உங்களை. கட்டமைப்புகள் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. கார்பரேட்டினுடைய கட்டமைப்புகள் நீங்க எடுத்துட்டு வந்துட முடியுமா? 4600க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் நீர்நிலையை ஆக்கிரமித்து அரசு கட்டடங்கள் இருக்கு. ஒரே ஒரு கட்டடத்தை இடிச்சிருங்க பாப்போம். இன்னொரு பக்கம் இவங்க தான் வெள்ள தடுப்புக்கு எல்லா வேலைகளும் செஞ்சு என்ன பண்ணீங்க? 4800 கோடியை செலவு பண்ணி இன்னுமே அன்னைக்கு துணை முதல்வர் கொடுத்த பேட்டியை பாத்தீங்களா? என்ன கொடுத்தாரு? ராட்சச மோட்டார் பம்புகள் தயாராக இருக்கிறது. எவ்வளவு மழை வந்தாலும் சமாளிக்கலாம். இல்ல, இதை தானே 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த 4.5 வருஷத்துல 4800 கோடியை காணாமாக்கிட்டு இன்னும் ராட்சச மோட்டார் பம்புகள் தயார் நிலையில இருக்குன்னா 4800 கோடியை வச்சிருந்திருக்கலாமே. ஏன் செலவு பண்ணீங்க? 1000 கோடி கூட செலவே இருக்காது. அப்ப ராட்சச மோட்டார் செலவு பண்ண வச்சிருந்தா இல்ல, அதை தான் கேட்கிறேன். 4800 கோடியை நீங்க செலவு பண்ணி ராட்சச மோட்டார் பம்புகளை வச்சுதான் இன்னும் இந்த சென்னை மக்களை காப்பாற்றணும்னா இப்போ அதுக்கு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். அதுக்கான கட்டமைப்புகள் இல்லை. கட்டமைப்புகளே இல்லாத இடத்துக்கு ஏன் 4800 கோடியை செலவு பண்ணீங்க? ஊழல் இல்லையா? எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்க. நீங்க இன்னைக்கு புத்தக திருவிழா நடத்துங்க, முற்போக்கு திருவிழா நடத்துங்க, மது போதைக்கு எதிரான இது நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. இடையில ஒரு விளம்பரம் போட்டார் தெரியுமா? உங்க அப்பா மாதிரி சொல்றேன், யாரும் போதையின் பாதையை தேடி ஓடாதீங்கன்னு. நல்லா பேசுவார். கலைஞரோட பையன்ல ரைட் அப்லாம் எழுதி கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கு. அரசியல் பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றிண்ணா. வாழ்த்துக்கள்.